மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில இந்திய மகளிர், சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் ஆகிய அணிகள் மோதினாங்க. இந்த போட்டியில டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதல்ல பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. முதல்ல களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஓபனர்கள் மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து வந்த வீராங்கனைகள் அனைவருமே நல்ல ஸ்கோர் பண்ணதால 49.5 ஓவர்ல 338 ரன்கள் எடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணாங்க இந்திய அணி. ஸோ இந்திய மகளிர் அணி பவுலர்கள்ல பாத்தீங்கன்னா சாராணி மற்றும் தீப்தி சர்மா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. சோ இலக்க துரத்தி களமிறங்கிய இந்திய மகளிர் அணி ஆரம்பத்துல ஒரு சில சர்க்கிள்களை சந்தித்தாலுமே இறுதியில அதிரடியாக வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனை ஒன்றையுமே படைச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதுல குறிப்பாக ஜமீமாவுடைய ஆட்டம் பலராலுமே பேசப்பட்டும் வந்தது. சோ ஆஸ்திரேலிய மகளிர் அணி கடந்த 2022ஆம் ஆண்டு உலக கோப்பையில இருந்து தொடர்ச்சியாக 15 வெற்றிகளை பெற்று சாதனையுமே படைச்சாங்க. இதனை இந்திய மகளிர் அணி தகர்த்திருக்காங்க. மேலும் மகளிர் ஒரு நாள் போட்டியில அதிகபட்ச ஸ்கோரை செய்து வரலாற்று சாதனையுமே படைச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி லீக் சுற்றின் போது விசாகப்பட்டினத்துல இந்திய அணி நிர்ணயித்த 331 ரன்கள் இலக்க ஆஸ்திரேலியா மகளிர் அணி தான் சேஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதன் அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது இந்த சேசிங் தான் மிகவும் அதிகமான ரன் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காங்க. ஆகையால இந்தியாவுடைய மகளிர் அணிக்கு பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது MS தோனி அவர்கள் இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபைனல் மேட்ச்ல தோனி அவர்கள் கலந்து கொள்வார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.